எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் தமிழக அரசுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய பணமில்லையா மனமில்லையா என்று விவசாயிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் வன விலங்குகள் தொல்லை மற்றும் வேளாண்மை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். அப்போது அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் சொகுசு கார் வழங்கும் தமிழக அரசின் அறிவிப்பை சுட்டிக்காட்டிய விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். மழை, வறட்சி, பூச்சி தாக்குதல் என பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் உயிரை பணயம் வைத்து மக்களுக்கு உணவளிக்கும் விவசாயிகளின் துயரத்தை துடைக்காமல் மக்கள் வரிப்பணத்தில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆடம்பர செலவு செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்று விவசாயிகள் வாதிட்டனர். எம்எல்ஏக்களுக்கு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அந்த நிதியை உடனடியாக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்கும் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு ஒதுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். ஏற்கனவே தமிழ்நாட்டில் விவசாயிகள் பெரும் கடன் சுமையில் இருக்கிறாங்க. இவங்களுடைய கடன்களை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு விவசாய சங்கம் உட்பட அனைத்து விவசாய சங்கங்களும் தொடர்ச்சியாக வீதியில் இறங்கி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசு அறிவித்த அவர்கள் சொன்ன அந்த கடன் தொகையை கூட இன்னைக்கு ரத்து பண்ணதுக்கு மனமில்லாத இந்த அரசாங்கம் தான் இன்றைக்கு அனைத்து எம்எல்ஏகளுக்கும் 234 எம்எல்ஏகளுக்கும் சொகுசு கார் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கு. அரியலூரில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட தங்க சண்முகசுந்தரம் என்ற விவசாயி பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து நூதன முறையில் தங்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். தான் கொண்டு வந்த வாழை இலையை சக விவசாயிகளிடம் கொடுத்த அவர் தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு விவசாயிகளுக்கு விருந்தாக இல்லை என்றும் போடப்பட்ட இலையில் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்தார். சத்தமாக பேசுவதால் ஒன்றும் ஆகப் போறது கிடையாது என விவசாயியுடன் மாவட்ட ஆட்சியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது எங்களுடைய நிலைமையை எடுத்து காண்பதற்கான